எல்லா காலத்திற்கும் ஒரு தொகுதி ஒரே மாதிரியா இருக்க முடியாது. கால மாற்றத்திற்கு ஏற்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவது அவசியம். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது நமது நாட்டோட மக்கள் தொகை 35 கோடியா இருந்துச்சு. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்பதான் 489 மக்களவை தொகுதிகள் இருந்தன. அதன் பிறகு கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் முறையாக தொகுதி மறுவரையறை நடத்தப்பட்டது. நாட்டின் மக்கள் தொகை 35 கோடியிலிருந்து 36 கோடியாக அதிகரிச்சதால அதற்கு ஏற்ப மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையும் 489லிருந்து 494ஆக அதிகரிச்சது. அதாவது முன்பு இருந்ததை விட கூடுதலாக 5 தொகுதிகள் சேர்க்கப்பட்டன. இதே போல அதற்கு அடுத்த 10 ஆண்டுகள், அதாவது 1963ஆம் ஆண்டு மீண்டும் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சு. நாட்டோட மக்கள் தொகை 43 கோடியே 90 லட்சமாக உயர்ந்ததால நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையும் 494லிருந்து 522ஆக அதிகரிச்சது. 1973ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற மறுசீரமைப்புல இந்த எண்ணிக்கை 543ஆக உயர்ந்தது.